நாட்டிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. இதில் 2025-2026 நிதியாண்டிற்கான தமிழகத்தின் பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். அப்போது உரையாற்றிய அவர், எத்தனை தடைகள் வந்தாலும் தமிழ்நாட்டை சமநிலை தவறாமல் வழி நடத்துவோம் என உறுதியளித்தார். நாட்டிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்த தங்கம் தென்னரசு, மனிதநேயம், சமூக நீதி, பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை இலக்காக கொண்டு தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். இந்திய திருநாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மதிப்பிடப்படும் தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்திடும் வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்கிட ஆலோசனைகள் பல வழங்கி வழிநடத்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். எத்தனை தடைகள் எதிர்வந்தாலும் சமநிலை தவறாது தமிழ்நாட்டின் நலனை காத்திடுவதில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காட்டிடும் உறுதியை நாடே வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறது.